வணக்கம் நண்பா. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி உங்கள் மைக்கோட சவுண்ட் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் விண்டோஸ் 10 இருக்க சர்ச் பாரை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி விண்டோஸ் 7 வச்சுருந்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் பேன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் விண்டோஸ் 10 எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். உங்கள் சர்ச் பாரை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பேனல் டைப் பண்ணுங்கள். ஸோ கண்ட்ரோல் பேனில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட்வேர் அண்ட் சவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா. ஸோ அந்த ஹார்ட்வேர் அண்ட் சவுண்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே நண்பா, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நம்ம தான் நண்பா ஓப்பன் ஆகும். இல்லை பாருங்கள், ப்ளேபேக்னு இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. ரெக்கார்டிங் வந்துக்கோங்க. ரெக்கார்டிங் வந்துட்டு இப்போ பாருங்கள், நான் இந்த மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது என் லேப்டாப்லேயே இருக்க டிஃபால்ட்டான மைக் கிடையாது நண்பா. ஸோ நான் வேறு மைக்கு கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் நண்பா. ஸோ லேப்டாப்பில் இருக்க டிஃபால்ட்டான மைக் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். அதை டபுள் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஆப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் லெவல்ஸ் வந்துக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது மைக்ரோஃபோன் கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ அதை பார்த்திங்கன்னா உங்கள் மைக்கோட சவுண்ட் நண்பா. ஸோ அது எவ்வளோ கம்மியாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஒரு 100 வச்சுக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா உங்கள் மைக்கோட சவுண்ட் கொஞ்சம் கிளாரிட்டியாக கேட்கும். அதுக்கப்புறம் மைக்ரோஃபோன் பூஸ்ட் நண்பா. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்கள் மைக்ரோஃபோனோட கிளாரிட்டி குடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மைக்ரோஃபோனோட பூஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 75% வச்சுக்கலாம். அதாவது பாருங்கள், பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 75% இல்லாட்டி ஒரு 100 வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க நண்பா. ஸோ வச்சுக்கிட்டு அவங்க மைக்கோட கிளாரிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும் நண்பா. ஓகே நண்பா, அதோட சவுண்ட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதாவது உங்கள் மைக்ரோஃபோனோட சவுண்ட் கிளாரிட்டி நண்பா. ஓகே நண்பா, தேங்க்யூ. ஸோ இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுறது உங்களுக்கு KVN. விடைபெறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா. ஸோ இந்த ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டா நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணி விட்டுருங்க நண்பா. ஓகே நண்பா, நன்றி.